ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட 9வது நாள் சூப்பராக விரதத்தோட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு சமையல் கட்டு பக்கமே போகலைங்க. ஏன்னா சண்டே அப்படிங்கனால நான்வெஜ் செய்கிற டைமில் தான் போக மாட்டோம்னா இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் தான் இருந்தாலும் சமையல் கட்டு பக்கம் போகவே இல்லை. காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன், பசங்களே சமையலும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு வாசலில் கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் சாமி கும்பிட்றதுக்கு வந்தால் இந்த வேலைகள் மட்டும் தான் இன்றைக்கி காலையில் நடந்துச்சு. ஸோ அவரே வந்து தீபமெல்லாம் போட்டாங்க. பசங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, கத்திரிக்காய் துவரம்பருப்பு போட்ட பருப்பு குழம்பு வந்து சிவா வச்சாப்புல, ரசம் பார்த்தீங்கன்னா லிங்கேஷ் வச்சுட்டாப்புல. காய் இன்னைக்கு பொரியல்லாம் எதுவும் பண்ணலை, பசங்க செஞ்சனால கொஞ்சம் அவசரமாக எல்லா சமையலும் வந்து சிம்பிளாக சூப்பராக பண்ணியாச்சு. இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறனால ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோங்க. ஐயப்பன் கோயிலில் வந்து எப்போவுமே வந்து காலையில் 10 மணி வரைக்கும் கடனால நீக்கியிருக்கும். காலையில் ரெகுலராகவே இன்றைக்கி ஐயப்பன் கோயிலில் வந்து கரெக்டாக அமாவாசை அப்படிங்கிறனால ஓரளவுக்கு வந்து கூட்டம்லாம் இருந்தாங்க. அது இல்லாமல் பெருமாள் புரட்டாசி மாதம் இல்லைங்களா, பெருமாள் ஃபோட்டோ வச்சு அங்கே வந்து பஜனை அது மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. கார்த்திகை மாதத்தில் வந்து எப்போவுமே ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு பஜனை பாடுவாங்க ரெகுலராகவே நைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அப்படிங்கிறனால காலையில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வச்சு இந்த லேடிஸ்லாம் வந்து கேரளா லேடிஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு, ஐயப்பன் கோயிலுக்கு போனாலே எப்பவுமே தேங்காயில் வந்து அந்த எண்ணெய் வச்சு சாமி கும்பிட்றது தான். அதெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாலே நம்மளுக்கு ஃபேவரட் வந்து சக்கரை பொங்கலும் அவள் வந்து நெய்யில் கலக்கின அவள் வந்து இருக்கும். அவளும் பொரி மாதிரி இருக்கும், அதை கலக்கி வச்சுருப்பாங்க நெய்யில் நல்லா ஸ்வீட்டாக. அப்புறம் சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டுங்க. அது வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து கொஞ்சம் பொங்கல் வந்து நல்லா நம்ம ஊர் மாதிரி வேகவெல்லாம் இருந்திருக்காது. இங்கே அரிசி எப்படி அரைவேக்காட்டு அரிசி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி சக்கரை பொங்கலும் வந்து கொஞ்சம் வெந்து வேகாமல் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி சாமி கும்பிட்டு வந்தோம். அப்படியே வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தா பாருங்க, பில்டிங் ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்க. எல்லாமே இப்போ ரெடியான பில்டிங்க, வேறு லெவலில் வளர்ந்துருச்சு பில்டிங்கை பூரா. அப்படியே முருகரை பார்த்தா இன்றைக்கி அப்படியே வேறு லெவல் இருந்துச்சு. எப்போவுமே வந்து இந்த கிரீடம்லாம் வைக்க மாட்டாங்க, இன்றைக்கி கிரீடம்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் நவகிரகம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டு ஆஞ்சநேயரும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஆஞ்சநேயருக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மாதத்தில் ஒரு வேறு லெவல் வளர்ச்சிங்க. அந்த கோயிலை சுற்றி இருக்கிற பில்டிங் எல்லாமே இப்போ ரெடியானது தான். முன்னாடி பாவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலி இடம் இருந்தது. இப்போ என்னடானா எனக்கே ஆச்சரியமாக போச்சு, கோயில் இருக்கிற இடம் தானா அப்படிங்கிற டவுட்டே வந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். கோயிலுக்கு மேலே இருக்குது எல்லா பில்டிங், அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. நாக்பூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாகவே எல்லா பக்கமும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த அளவு ஒரு 6-7 வருஷம் போனால் நாக்பூரா அப்படிங்கிறது நம்மளே தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். அந்த லெவலில் வந்து வெளியே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக சுற்றி கும்பிட்டு மறுபடியும் வந்து தம்பி இன்னொரு ரவுண்ட் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போனாலே டீ தாங்க ஃபேவரெட்டு. ஸோ நாக்பூரில் காரில் டீ வச்சுட்டு இருந்தாங்க, அதையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.